காசு வாங்க. சைட் சீயிங் இருக்குது. சைட் சீயிங் வந்து உங்களுக்கு நம்ம 15 இடம் காமிப்போம். 15 இடத்துல வந்து உங்களுக்கு இந்த கோக்கர் ராக், சூசைட் பாயிண்ட், பில்லர் ராக், கல்ஃப், ஐநூசமரம், பாம்பார் ஃபால்ஸ், ஷாப்பிங் ஸ்பாட்டு, அப்பர் லேக்கு, மோயர் பாயிண்ட்டு, குணா கேவு, பைன் ஃபாரஸ்ட்டு, சர்ச்சு, பிரெயின் பார்க் லேக்கு. இந்த குரூப் டூவில் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு கோக்கர் ராக்ஸ்லேருந்து ஆரம்பித்து சைட் சீயிங் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பிரெயின் பார்க்கு கோடை லேக்கில் ஃபைனலாக ட்ராப் பண்ணிடுவாங்க. இது ஒரு ஆளுக்கு 300 வாங்குவோம், இது ஒரு ஆளுக்கு 500. ரெண்டுமே சேர்த்து எங்கள்கிட்ட வெறும் 500 rupees தான் எங்களுக்கு குரூப் டூர். இதெல்லாம் உள்ளே போகிறதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் இருக்குது. 10 rupees 20 rupees என்ட்ரி டிக்கெட் இருக்குது. அவ்வளோதான், மற்றபடி எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜ் எதுவுமே கிடையாது. காலையில் 9:30 உங்களுக்கு பிக்கப் பண்ணால் ஒரு 3 o'clock நீங்கள் ரிட்டர்ன் கம்மிங் நீங்கள் வருவீங்க. ரீசெண்டாக நாங்கள் கொடைக்கானல் போயிருந்தோம். அப்போ சைட் சீயிங் போகிறதுக்கு இப்போதான் சுற்றி பார்க்கலாம் போயிருந்தோம். இவர் நம்ம கண்டிப்பாக தென்பட்டார். உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. என் பேர் வந்து ரியாஸ் சார். நம்ம கொடைக்கானல் ட்ராவல்ஸ் வச்சுருக்கோம். நம்மகிட்ட வேனு, சுமோ, இனோவா எல்லாமே இருக்கும். ஓகேண்ணா. இதான் வந்து கொடைக்கானல் சைட் சீயிங் இருக்குது. சைட் சீயிங் வந்து உங்களுக்கு நம்ம 15 இடம் காமிப்போம். 15 இடத்துல வந்து உங்களுக்கு இந்த கோக்கர் ராக், சூசைட் பாயிண்ட், பில்லர் ராக், கல்ஃப், ஐநூசமரம், பாம்பார் ஃபால்ஸ், ஷாப்பிங் ஸ்பாட்டு, அப்பர் லேக்கு, மோயர் பாயிண்ட்டு, குணா கேவு, பைன் ஃபாரஸ்ட்டு, சர்ச்சு, பிரெயின் பார்க் லேக்கு. இந்த குரூப் டூவில் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு கோக்கர் ராக்ஸ்லேருந்து ஆரம்பித்து சைட் சீயிங் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பிரெயின் பார்க்கு கோடை லேக்கில் ஃபைனலாக ட்ராப் பண்ணிடுவாங்க. இது ஒரு ஆளுக்கு 300 வாங்குவோம், இது ஒரு ஆளுக்கு 500. ரெண்டுமே சேர்த்து எங்கள்கிட்ட வெறும் 500 rupees தான் எங்களுக்கு குரூப் டூர். நம்ம அது ரேட்டு நம்ம கம்மி பண்ணி போய்க்கலாம். இதெல்லாம் உள்ளே போகிறதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் இருக்குது. 10 rupees 20 rupees என்ட்ரி டிக்கெட் இருக்குது. அவ்வளோதான், மற்றபடி எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜ் எதுவுமே கிடையாது. காலையில் 9:30 உங்களுக்கு பிக்கப் பண்ணால் ஒரு 3 o'clock நீங்கள் ரிட்டர்ன் கம்மிங் நீங்கள் வருவீங்க. இது கோக்கர் ராக்ஸ் உங்களுக்கு ஓகேங்களா. நீங்கள் கோக்கர் ராக்ஸ் வந்து ஒரு ½ hour டைம் கொடுப்பாங்க. நீங்கள் அப்படியே கோக்கர் ராக்ஸ் பார்த்துட்டு அப்படியே அவுட் கேட்டு வந்துடலாம், வண்டி வந்துடும் உங்களுக்கு. ஸோ அப்புறம் வந்து ஃபுல்லாக அந்த ஃபாரஸ்ட், இந்த சூசைட் பாயிண்ட்டு, குணா கேவு, மோயர் பாயிண்ட்டு, பைன் ஃபாரஸ்ட்டு, பில்லர் ராக் எல்லாமே காமிச்சிட்டு ஒரு 3 o'clock 3:30 வந்து பிரெயின் பார்க் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஃபைனலாக ட்ராப் பண்ணுவாங்க. பிரெயின் பார்க் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பிரெயின் பார்க்கு வெறும் 100 meters தான் உங்களுக்கு. முடிச்சுட்டு நீங்கள் ரிட்டர்ன் நீங்கள் எந்த ஒரு பொண்ணு போய்க்கலாம். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே கொடைக்கானல் வந்து 24 hours பஸ் சர்வீஸ் கிடையாது. பழனிக்கு 7 மணி ஒரு பஸ் சர்வீஸ் முடிஞ்சு, பத்தலகுண்டு அந்த மாதிரி போனீங்கன்னா 8 பஸ் சர்வீஸ் முடிஞ்சு. அப்புறம் வந்து அடுத்த நாள் 6:30 தான் இங்கே கொடைக்கானல் பஸ். மற்றபடி பஸ் இல்லை. இப்போ வந்து கவர்மெண்ட்லேருந்து பத்தலகுண்டு மதுரைக்கு ஒரு புதுசாக பஸ் விட்டுருக்காங்க. அது வந்து 10 மணிக்கு வரும் உங்களுக்கு நைட்டு. அந்த பஸ் தான், மற்றபடி ஒரு எதுவுமே கிடையாது. சரிங்களா. இதெல்லாம் உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் இருக்குது. 10 rupees 20 rupees சொல்லிட்டு அந்த என்ட்ரி டிக்கெட் இருக்குது உங்களுக்கு. அது நம்ம மக்களுக்கு வந்து 10 ரூபா 20 ரூபா வரும். அது நீங்கள் டிரைவர் கையில் கொடுத்தீங்கன்னா அவரே உங்களுக்கு ஃபுல்லாக டிக்கெட்டில் எடுத்து கொடுத்துருவாங்க. நீங்கள் ஏன்னா லைனில் நிற்கணும், லைனில் நிற்க தேவையில்லை. இன்னொன்று வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து ஆதார் கார்டு செக் பண்ணுவாங்க. ஏன்னா மலேசியாக்காரங்களுக்கு 500 rupees டிக்கெட்டு, ஃபாரினர்ஸுக்கு வந்து 1000 rupees டிக்கெட், ஒரு ஆளுக்கு என்ட்ரி டிக்கெட். நம்ம மக்களுக்கு, தமிழர் மக்களுக்கு தான் நம்ம ரொம்ப கம்மியாகும். ஓகேங்களா சார், தேங்க்யூ. இந்த ரியாஸ் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் தான் நாங்கள் போயிருந்தோம் சைட் சீயிங்க்கு கொடைக்கானலில். இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி வேன், இனோவா அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. நீங்கள் குரூப்பாக வந்தீங்கன்னா கூட வேனில் கூட நீங்கள் ஷேர் பண்ணி போகலாம். இது எந்த விதமான பெய்ட் ப்ரொமோஷன்ஸும் கிடையாது. பர்சனலாக எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அதனால தான் இதை கவர் பண்ணி போகிறோம் ஃபுல்லாகவே. ஏன்னா 15 இடம் வந்து 500 ரூபாய்க்கு கூட்டிகிட்டு போகிறோன்னு சொன்னாங்க. அதனால தான் இது சரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அதனால நம்ம இந்த வீடியோ கவர் பண்ணி போடுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிக்கணும். அதனால என்ன எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பேக்கேஜஸ்லாம் யாருக்கு சூட்டபுளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் பஸ்ஸில் வந்தவங்களுக்கு, ட்ரெயின் மூலியமாக கொடைக்கானல் ரீச் பண்ணவங்களுக்கு, தனியாக செப்பரேட்டாக வந்தவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொடைக்கானல் ரீச் பண்ணிடுவீங்க, ரீச் பண்ணிட்டு எப்போதான் சைட் சீயிங்லாம் சுற்றி பார்க்கறதுன்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை கப்புள்ஸாகவும் வந்தாலும் அவங்களுக்கு தனியாகவே உங்ககிட்ட கார்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது. மார்னிங் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் நல்லா கிளியராக தெரியும். காலையில் வந்துட்டு எல்லா சைட்ஸுமே வந்துட்டு இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பிளேஸ் இது மட்டும் பார்க்குறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கோக்கஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன் கேட்டு, எக்ஸிட் கேட்டு 2 கேட் இருக்குது. சரிங்களா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போய் பார்த்தீங்கன்னா மவுண்டன் வியூ, வைகை வியூ, வேலி வியூ 3 வியூ பாயிண்ட் இருக்குது. ஸ்டெலஸ்கோப் ஹவுஸ் இருக்குது உள்ளுக்கு. இது வந்துட்டு 3மே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்துட்டு 20 ரூபா 30 ரூபா சம்திங் டிக்கெட்ஸ் இருக்கும். இது வந்து முனிசிபாலிட்டி கார்பரேஷனால நீங்கள் டைரெக்டாக டிக்கெட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. மற்றபடி வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொன்னார் 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி டிக்கெட் சொன்னார்ல. அது வந்துட்டு நான் நெக்ஸ்ட் பேஸ் சர்ச்சுன்னு ஒன்று இருக்குது, லாஸ்ட் லைட் சர்ச்சு. அங்கே வந்துட்டு நான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ½ hour டைம் எடுத்துக்கேன். ½ hour 20 நிமிஷம் டைம் எடுத்துக்கேன். அப்படியே உள்ளே போயிட்டு பார்த்துட்டு அப்படியே எக்ஸிட் கேட் வந்துடுங்க. ஓகேங்களா. எக்ஸிட் கேட்டில் நான் வெயிட் பண்ணுவேன். ஓகேங்களா. உங்கள் நம்பர் மட்டும் கொடுங்க சார். யார் நம்பர் மேன்? இவர் தான் எங்களுக்கு அன்னைக்கு டிரைவராக வந்திருந்தார். இவரோட பேர் வந்து வின்சென்ட் ப்ரோ. இந்த கோக்கஸ் வாக்கில் நீங்கள் இறங்கி போயிட்டு அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு எக்ஸிட் கேட் வரையாக வர மாதிரி இருக்கும். இது உள்ளே போனீங்கன்னா 1 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும். இது உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய குளம், தேனி அந்த வியூ பாயிண்ட்லாம் தெரியும்.
இதுக்கு தனி என்ட்ரி ஃபீஸ் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இது உள்ளே போகும்போது உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கும். நீங்கள் வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டு நடந்து போகலாம். மோஸ்ட்லி இந்த பிளேஸை காலையிலே நீங்கள் விசிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வியூ பாயிண்ட்லாம் சூப்பராகவே பார்க்குறதுக்கு இருக்கும். மதியம் ஒரு 2 மணி போல் நீங்கள் ரீச் ஆனீங்கன்னா கண்டிப்பாக இங்கே மிஸ்ட் ஃபார்ம் ஆகும். அதனால சரியாக உங்களுக்கு வியூ பாயிண்ட்லாம் தெரியாது. இந்த வீடியோவில் நம்ம கொடைக்கானல் இருக்க இந்த 15 பிளேசஸ் கவர் பண்ணுறோம். இந்த 15 பிளேசஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு டைரக்ஷன்லேயும், அதாவது பூம்பாறை மன்னவனூர் அந்த டைரக்ஷன்லேயும் நீங்கள் போகணுன்னா போய் பார்க்கலாம். அது குரூப்பில் போகணுன்னா எவ்வளோன்னு தெரியல. இவங்க டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் கேளுங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரெயின் பார்க் தெரியுது பாருங்கள். இது ஒரு பார்க்கு. இது உள்ளே போனீங்கன்னாலும் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். நாங்கள் ஃபோக்கஸ் வாக்குள்ளே போகல, அதனால் நாங்கள் காரில் எக்ஸிட் கேட்டு கிளம்பிட்டோம். எங்கள் கூட வந்தவங்க பார்த்தீங்கன்னா உள்ளே போயிருக்காங்க. அவங்க எக்ஸிட் கேட்டுக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிளேஸ் பார்க்க போகிறோம். கொடைக்கானலில் உள்ள முக்கியமான சைட் சீயிங் பிளேசஸ்லாம் என் கூட இந்த வீடியோ மூலயமா ட்ராவல் பண்ண போகிறீங்க. இந்த வீடியோ கொடைக்கானல் கண்டிப்பாக என்னால் சுற்றி பார்க்க முடியல, என்னால் வர முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கும், ஃபுல் ஏஜ் பீப்புள் அவங்களால நடக்க முடியாது அவங்களுக்கும் இது இந்த வீடியோ மூலியமாகவே சுற்றி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் அந்த எக்ஸிட் கேட்டு. இது வழியாக தான் வெளியில் வரணும். அது உள்ளே போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஸ்நாக்ஸு, சாக்லேட்ஸ்லாம் அவைலபிள் இருக்கும். டீ சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களும் இங்கே டீலாம் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி ஷாப்பிங் பிளேசஸ்லாம் உள்ளே இருந்து வெளியே வரைக்கும் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இந்த கோகோ ஷாப் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பிளேஸ் கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மிஸ்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு. ரோடு ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது. சார் நீங்கள் பார்க்குற செகண்ட் பிளேஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லைட் சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த சர்ச்சு வந்து எதனால ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக வந்துட்டு சென்ட் மேரிஸ் ஆர்ச்சி சர்ச் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும், அது யூஸ்வல். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு 158 வருஷம் ஓல்டு சர்ச்சு இது. ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லைட் சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுல வந்து 2 இடத்துல தான் இருக்குது. ஒன்று ஃப்ரான்ஸில் ஒரு இடத்துல, இன்னொன்று இந்தியாவுக்குள்ள இங்கே மட்டும் தான் இருக்குது. ஓகேங்களா? 158 வருஷம் ஓல்டு சர்ச்சு. உள்ளுக்கு வந்துட்டு மொபைல் கேமராஸ், வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அலோடு கிடையாது. ஜஸ்ட்டு உள்ளே போய் பார்த்துட்டு வெளியில் வந்து அவுட் ஆஃப் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு திரும்பி ரிட்டர்ன் அப்படியே வண்டிக்கு வந்துடுங்க. ஓகேங்களா? இந்த ஸ்பாட்டில் இறங்கி நீங்கள் அப்படியே படிக்கட்டில் ஏறி போனீங்கனாலே உங்களுக்கு இந்த சர்ச்சை ரீச் பண்ணிடலாம். சர்ச்சுக்கு போகிற வழியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க.
இந்த படிக்கட்டு ஏறி பார்த்தோம்னா ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி தெரியுது. சூப்பராக இருக்கு பார்க்கவே. பாருங்க. ஃபுல்லாக மிஸ்ட் ஆயிடுச்சு. மோயர் பாயிண்ட்டு, குணா கேவு, ஃபைன் ஃபாரஸ்ட்டு, லாஸ்லே சர்ச்சு, கிரீன் வேல்யூ, பில்லர் ராக்கு, கால்ஃப் கோர்ஸ், 500 வோல்ட், பாம்பார் ஃபால்ஸ், இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேங்களா. இப்போ என்னன்னா அப்படியே உல்ட்டா பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே. ஓகேங்களா. இப்போ வந்து பார்க்கும் போது அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோகோசாக் பார்த்தீங்களா, இப்போ லாஸ்லே சர்ச் பார்க்குறீங்களா, அதுக்கப்புறம் என்ன போவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு ஷாப்பிங் பிளேஸ் வந்துட்டு ஒன்று போவோம். இப்போ ஆப்போசிட்டாக போகிறனால வந்துட்டு திரும்பி அந்த ரூட்டை வந்து நம்ம வரமாட்டோம். ஓகேங்களா. இப்போ ஷாப்பிங் பிளேஸ் அப்படி போவோம். ஷாப்பிங் பிளேஸ் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் வந்துட்டு இம்பார்ட்டண்டான திங்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூக்கலிப்டஸ் ஆயில். ஓகேங்களா. அந்த பெரிய பெரிய மரங்கள் இருக்கு பார்த்தீங்களா கொடைக்கானல்ல, ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மரம் தெரியும் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா குங்குளிய மரம்னு சொல்லுவாங்க. இதில் தான் வந்துட்டு யூக்கலிப்டஸ் ஆயில், நீலகிரி தைலம் வந்து தயாரிக்கிறது. ஓகேங்களா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மலை தேன். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் சாக்லேட்டு. கொடைக்கானல் வந்துட்டு ஃபேக்ட்ரிஸ் எங்கேயுமே கிடையாது, எல்லாமே ஹோம்மேடு மட்டும்தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பிளேஸ் அங்கே தான் போவோம். ஓகேங்களா. அங்கே போயிட்டு வந்துட்டு நம்ம நிப்பாட்டுற கடை பார்த்தீங்கன்னா வந்துட்டு கவர்மெண்ட் அப்ரூவ்டு உள்ள கடைகள். அது வந்து ஒன் டே பிஸ்னஸ் கிடையாது. நாங்கள் போய் ஜஸ்ட் நிப்பாட்டுவோம். நம்ம கஸ்டமருக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது. ஓகே. நம்ம ட்ராவல்ஸ் வந்து வரனால ரெகுலராக போகிறனால வந்துட்டு நம்ம ட்ராவல்ஸ் கஸ்டமருக்கு வந்துட்டு டிஸ்கவுண்ட் இருக்குது. ஓகேங்களா. நம்ம போய் ஜஸ்ட் இது வந்து ஒன் டே பிஸ்னஸ் கிடையாது. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒன் டைம் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு யூஸ் பண்ணிட்டு ஃபர்தர் நெக்ஸ்ட் டைம் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்பர் கொடுத்துருவாங்க, கார்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் ஆன்லைன் வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் பேஸ் அங்கே தான் போகிறோம். ஓகேங்களா. ஃபார்ம் வாங்கிட்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வண்டி பார்த்தீங்கன்னா 300 ரூபா, பெரிய வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபா. அந்த முன்னாடி நிற்கல இந்த பெரிய வண்டி, அந்த பெரிய வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 600 ரூபா சம்திங். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு காலையில் 8:30க்கு ஃபார்ம் தருவாங்க. ஃபார்ம் வாங்கிட்டு நேராக வந்துட்டு நம்ம மெயின் செக் போஸ்ட் போயிடணும். அதாவது மோயர் பாயிண்ட் சொன்னல, அந்த மோயர் பாயிண்ட் போயிடணும். மோயர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பிளேஸ் உள்ளுக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமைதி பள்ளத்தாக்கு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பேரிஜம் லேக் வியூ,
மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் வாட்ச் டவர், நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஸ் வேலி, அதாவது தொப்பி தூக்கி பாறை, அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது பேரிசம் லேக்கு. அது என்ன யூஸபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து, அதாவது பிரிட்டிஷ் காலத்துலேயே வந்து எழுதி வச்சது. நம்ம தேனி பெரியகுளம் அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்க மக்களுக்கு இங்கேருந்து குடிநீர் பாசனம், அதாவது இங்கேருந்து அந்த டேமில் இருந்து தான் வந்துட்டு தண்ணி வந்து அங்கே சப்ளை ஆகுது, ட்ரிங்கிங் வாட்டர். அங்கே வந்துட்டு போட்டிங் கிடையாது, எந்த ஒரு விஷயமே கிடையாது. சுற்றி ஃபாரஸ்ட்டு, நடுவில் லேக்கு. அங்கேருந்து பெரியகுளம் தேனியில் இருக்க மக்களுக்கு தண்ணி வந்துட்டு சப்ளை பண்ணுறாங்க. அவ்வளோ. என்ன சார்? 500 வருஷம் மரம். அது இல்லை, அங்கேயே வந்து மதிக்கட்டான் ஃபாரஸ்ட். அது மதிக்கட்டான் ஃபாரஸ்ட் வந்து அது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, அங்கே பகுதியில் இருக்கிற ஒரு காட்டுவாசிங்க இருப்பாங்க. நம்ம வந்து என்னன்னா அதுவும் ஃபாரஸ்ட் உங்களுக்கு பர்மிஷன் வாங்கி தான் போனோம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சின்னூர் பெரியூர்னு சொல்லுவாங்க சார். நீங்கள் சொல்கிறது ஓகே தான். அதாவது எங்கேருந்து பார்த்தா தெரியும்னா, நம்ம அந்த கேப்ஸ் வேலியை சொல்கிறோம் பார்த்தீங்களா, தொப்பி தூக்கி பாரு, அதுலேருந்து கீழே டவுன் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அதில் வந்து 2 வில்லேஜ் தெரியும். சின்னூர் பெரியூர்னு சொல்லுவாங்க. அங்கே தான் வந்துட்டு ஆதிவாசி மக்கள் இப்போ வரையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்து வண்டி கிடையாது, எதுவுமே கிடையாது சார். அதாவது 3 விஷயம் இருக்குது சார், 3 வில்லேஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளைகிரி வில்லேஜ் தான் ஃபஸ்ட்டு. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்னூர் பெரியூர் கூட வழி இருக்குது, வழி இருந்துச்சு, வழி இப்போயும் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடப்பயணமாக போகிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம வெள்ளைகிரி வில்லேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். அது எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். வெள்ளைகிரியில் வந்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரையும் வாரத்துக்கு ஒரு நாள் வருவாங்க மேலே வந்து அவங்க தேவையான பொருட்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு திரும்பி கீழே போயிடுவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் ஃப்ரூட்டு இந்த மாதிரி வந்து ஃப்ரூட்ஸ் ஐட்டம் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். போக்குவரத்து வசதிகள் இல்லை, ரோட் கூட கிடையாது. இந்த ஃபாரஸ்ட்லயே அவங்க வாழறாங்களா? ஆமாம். அதான் நம்ம போகிறது வந்து ஒரு மரத்தில் பாதை மாதிரி வச்சுருப்பாங்க. ஆமாம், அதாவது மரக்கிளைகள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெக்கிங் பிளேஸ் சார். ட்ரெக்கிங் டானர் ஃபால்ஸு, லைன் கேவு, மவுண்டன் வியூ, டால்ஃபின் ஹவுஸ், எக்கோராக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வழி போட்டுட்ருக்காங்க, அந்த மக்கள் இருக்காங்கல்ல, கிராமத்து மக்கள், அவங்க போகணும் அப்படின்னுக்கான அவங்களுக்கான வாழ்வாதாரம் வேணும் அப்படின்றதுக்காண்டி அவங்களுக்கு வந்துட்டு இப்போ வந்து ரோடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. டூரிசம் வந்துட்டு போகிறாங்க வராங்க. ஆனால் முன்ன இருந்த ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இயற்கை இப்போ கிடையாது. சரிங்களா? இப்போ டால்ஃபின் ஹவுஸ்னால் அது ஒரு தனியாக ஒரு டிஃப்ரெண்ட் பிளேஸ் மாதிரி, எக்கோராக் ஒரு டிஃப்ரெண்ட் பிளேஸ் மாதிரி தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்கோராக்லாம் இல்லை, அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ட்ரெக்கிங் இப்போ நான் சும்மா பைவே ரோட் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். மவுண்டன் வியூ வரையும் ட்ரெக்கிங் ஏரியா மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஹில் சப்ளை எப்போயுமே ரோட்டு புள்ளியாக நம்ம நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு காலையில் 5-8 மணிக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் இது வாங்கி ட்ரெக்கிங்க்கு கிடையாது சார், நான் சொன்னது பேர்ஸை போகிறதுக்கு. அதுக்கு லோக்கல் ஐடி. இப்போ போகிற ஒன்றே ஸ்டேஷன் போகிறோம்ல, இதுக்கு லோக்கல் ஐடி. இது நான் ஏன் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருந்துச்சு கொடைக்கானல் அப்படின்றது. இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா எல்லாம் சென்ட்ரலுக்கு மாறிடுச்சு. எல்லா இடத்துக்குமே டிக்கெட் கவுண்டர் போட்டாங்க. ஃபைன் ஃபாரஸ்ட்லாம் டிக்கெட்டே கிடையாது, வெறும் மரங்கள் தான். ஆனால் அதுக்கும் டிக்கெட் தான். இப்போ நீங்கள் எவ்வளோ நேரம் டைம் எடுத்து பார்க்குறீங்களோ, இப்போ நீங்கள் 20 ரூபா கட்டி பார்த்தாலும் அவ்வளோ டைமிங் தான். இதே மலேசிய மக்கள் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 500 ரூபா டிக்கெட். ஃபாரினர்ஸ் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு 500 ரூபா 1000 ரூபா டிக்கெட். ஓகேங்களா? இது என்னன்னா வந்துட்டு நீங்களாம் போய் எடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகும். நம்மள்கிட்ட வந்துட்டு டிரைவர் ஐடி இருக்குது, லோக்கல் ப்ரூஃப் இருக்குது. நம்ம கஸ்டமருக்கு வந்துட்டு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுவோம். நம்மளாம் எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஃபார்கெட்டு 100 ரூபா சொன்னார்ல, அது வந்துட்டு அப்படியே கலெக்ட் பண்ணி போய் நாங்கள் செக் போஸ்ட்டை கட்டிடுவோம். நீங்கள் ஃபுல்லாக ரிட்டர்ன் வெளியில் வர வரையும் நீங்கள் பாட்டு பொறுமையாக சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக வரலாம். இல்லாட்டினா 50 பேர் 100 பேர் 200 பேர் லைனில் நிற்பாங்க. எல்லாத்துக்கும் எல்லா டிக்கெட் வாங்கி நீங்கள் போயிட்டு வரப்போ டைமிங்கே முடிஞ்சிடும். அவ்வளோ பார்த்தீங்கன்னா காபி எஸ்டேட், காபி ஃபேக்ட்ரி. இந்த பாம்பார் ஃபால்ஸில் தான் ஒரு சில சோப்ஸ் ஆட்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த ஆட்ஸை பற்றி நம்ம டிரைவர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் கொஞ்சம் நேரத்தில். சேல்ஸ்
அதெல்லாம் வந்துட்டு ஒரு இடத்துல கம்பெனி இப்போ ஒரு ஃபேக்ட்ரி இருந்துச்சுன்னா அங்கே டைரக்ட் பிஸ்னஸ் கிடையாது. அவங்க வந்து நேராக கடையில் காமிச்சிட்டு கடையில் வந்து இந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷான சோளம் கேரட்லாம் கிடைக்குது உங்களுக்கு. ஃப்ரை பண்ணி தருவாங்க. இதுதான் டேஸ்ட். நம்ம வீட்டாண்டு இருக்க காளான்னு அது சமைக்கிறது இதுதான் ரியல் டேஸ்ட். அதாவது மழைக்காலம் சொல்லுவாங்க. வந்துட்டு இங்கே தான் எடுத்தாங்க. ஓகேங்களா, அது ஜூம் அவுட் கேமரானால நல்ல லென்த் ஃபால்ஸ் மாதிரி தெரியும். ஆக்சுவலாக நேச்சுரலாக அந்த ஃபால்ஸோட அந்த ஆடு வந்து இங்கே தான் எடுத்தாங்க. ஓல்டு நேம் பார்த்தீங்கன்னா பாம்பார் ஃபால்ஸ். ஓகேங்களா, அந்த ஆடு எடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு லிரில் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு பேர் மாறிடுச்சு. ஓகேங்களா, இப்போ மழை சீசன் இல்லாதனால தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதான் சின்ன ஃபால்ஸ். நேம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சூசைட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க சார். ஆக்சுவலாக வந்து கொடைக்கானல் சூசைட் பாயிண்ட் அப்படின்றது வந்துட்டு வேறு இடத்துல இருக்குது, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். அதோட பேரை மென்ஷன் பண்ணி க்ரீன் வேலியும் வந்துட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து சாக்லேட் கடைகளாக இருக்கும். டெட் எண்டு போனீங்க அப்படின்னா கிரில் போட்டு வச்சுருப்பாங்க. கிரில்லேருந்து வியூ பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சூசைட் பாயிண்ட், அதாவது டீப் வேலி தெரியும். சரிங்களா, 3600 அடி சம்திங் வந்து கீழே டீப் வேலி தெரியும். அவ்வளோ வேறு எதுவுமே கிடையாது. கோஸ்ட்லேருந்து நேராக வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா. போனதுலே இந்த பிளேஸில் மட்டும்தான் உங்களுக்கு கொடைக்கானலில் என்ட்ரி ஃபீஸ் கிடையாது. உள்ளே நீங்கள் போயிட்டு வர்றதுக்கு அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். சாட்டர்டே சண்டேஸில் பார்த்தீங்கன்னா டிரைவர் என்ன சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 2 சைடும் கடைகள் தான் இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ இங்கே ஷாப்பிங் பண்ணலாம். நம்ம வந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஃபுல் மிஸ்டாக இருக்குது, ஒன்றுமே தெரியல. இங்கே பாருங்க, ஃபுல்லாகவே குரங்கு இங்கே அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு. ஃபோனெல்லாம் வச்சு வீடியோ எடுத்து போனால் டக்குனு ஃபோனே பிடுங்குது. பார்த்து உஷாராக இருங்க, ஒன்றுமே தெரியல, ஃபுல்லாகவே மிஸ்டாக இருக்கு பாருங்க. இந்த பிளேஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்ஃப் கோர்ஸ் போகிறோம். அதை பற்றி டிரைவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவார். கிளிப் இருக்கு, அதோட ப்ராப்பர்ட்டி தான் இது. உள்ளுக்கு வந்து டூரிசம் ஓகேங்களா அப்படின்னா உள்ளே வந்துட்டு அலோடு ஆன் த வே பிளேஸ் தான். இறங்கும் போது எல்லா ஜன்னலையும் மட்டும் ஏற்றி விட்டு இறங்கி ஓகேங்களா. குரங்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நான் கவுண்டர் உள்ளே அனுப்பும் போது என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேங்க ஓகேங்களா. போயிட்டு உள்ளே போயிட்டு பிளேஸ் பார்த்துட்டு வரும்போது ஏதாவது ஸ்நாக்ஸ் எதாவது வாங்கினா வாங்கிட்டு வண்டியில் உட்காந்து சாப்பிட்டுக்கோங்க ஓகேங்களா. கவுண்டிங் மிஸ் ஆகும் சார். குணா கேவு, ஃபைன் ஃபாரஸ்ட்டு, மோயர் பாயிண்ட்டு, அப்பர் லேக். பாருங்க இந்த இடத்துல எவ்வளோ மிஸ்ட் இருக்குன்னு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபி ஸ்பாட் வச்சுருக்காங்க. ஐ லவ் ஃபாரஸ்ட் கொடைக்கானல் சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு செல்ஃபிஸ்லாம் எடுத்துக்கலாம்.
இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா பில்லர் ராக்னு சொல்லிட்டு இந்த வியூ பாயிண்ட் பார்க்கவே சூப்பராக இருக்கும். இந்த பிரிட்ஜ் பாருங்க, இந்த பிரிட்ஜ்லேருந்து அப்படி அந்த பக்கம் நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார்டன் மாதிரி இருக்கும். நீங்கள் நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பண்ணிட்டு வரலாம். இந்த பில்லர் ராக்ல இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பில்லரை பார்க்கறதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆச்சு. அந்த அளவுக்கு பெஸ்ட் வந்து போச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு சூப்பராக கவர் பண்ணியிருக்கோம். பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல். மஞ்சுமல் பாய்ஸ்ல இந்த பில்லர் ராக் ஷாட்டு சூப்பராக இருக்கும் பார்க்கவே. அதில் காமிச்சிருப்பாங்க. பாருங்க எவ்வளோ அழகா தெரியுது. இன்னும் கிளியரா தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பிளேஸ்ல தான் ஒன்று கவனிச்சேன். பார்த்தீங்கன்னா இங்க நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் தான் அதிகமா வராங்க. சுத்தீர பார்த்தீங்கன்னாலே நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் அதிகமா இருந்தாங்க. வாவ், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. ஜூம் போவாங்க. இப்போ கொஞ்சம் சன்லைட் தெரியுது, பார்க்கவே சூப்பராக இருக்கு பாருங்க. சன்லைட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதை விசிபிள் பண்ண முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி சுத்தீர பாருங்க, ஃபுல்லாகவே நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. அந்த கமலஹாசன் மூவி குணா படம் எடுத்தாங்கல்ல, அதுக்கப்புறம் நேம் மாதிரி குணா கேவ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீசபிளாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம மலையாள மூவிஸ் மஞ்சுமல் பாய்ஸ் எடுத்தாங்கல்ல, அந்த பிளேஸ் தான் இது. சரிங்களா, ஒரு 45 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கங்க. அப்படியே இங்கேருந்து போகிறது 200 மீட்டர், வரது 200 மீட்டர். வாஷ்ரூம் இங்கே தான் இருக்குது. ஜஸ்ட் அப்படியே உள்ளே போயிட்டு பார்த்துட்டு பார்க்கிங் தான் சேம் இதே எடுத்துக்கணும். காசு வாங்க. இந்த குணாக்கேவுக்கு டிரைவர் அண்ணா சொன்ன மாதிரி ஒரு 200 மீட்டர் நீங்கள் இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி கொடைக்கானல் வர பீப்புள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த குணாக்கேவை
மிஸ் பண்ணாமல் பார்ப்பாங்க. இந்த குணா கேவில் தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும், பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். பாருங்க மக்கள் வெள்ளம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சுமல் பாய்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தான் இந்த ஸ்பாட் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. இப்படி இருக்குது. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க.
ஏன்னா வந்துட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மூணார் வந்துட்டு 185 கிலோமீட்டர் ஓகேங்களா. இந்த ரூட்டை கண்டுபிடிச்சது அதான் ஃபார்ம் பண்ணது வந்துட்டு தாமஸ் மோயர் அப்படின்னு சரிங்களா. பிரிட்டிஷ் பீரியட்ல சென்னையில் கவர்னராக இருந்தவர் சரிங்களா. அவரோட மெமரி பிளேஸாக தான் அந்த ஒரு தூண் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கிங்க அப்படியே உள்ளே போயிட்டு பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்து திரும்பி வந்துடலாம். இந்த பிளேஸில் அப்பர் லேக் வியூ பாயிண்ட்னு சொல்லிட்டு மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அந்த லேக் வியூவே தெரியும். கொடைக்கானல் போனீங்கன்னா சைட் சீயிங் பிளேசஸ்க்கு இந்த ரியாஸ் டிராவலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் பண்ணி தருவாங்க, ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்காங்க, எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், இது எந்த விதமான பெய்ட் ப்ரொமோஷன்ஸும் கிடையாது. நம்ம சேனலில் எதுவுமே பெய்ட் ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணுறது கிடையாது. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆலில் போடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.